ஒரு ஃபிஷ்ஷோட ஸ்டடி பேசிக்ஸ் ஆஃப் அந்த ஃபிஷஸ் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபிஷஸ் பத்தி சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஃப்ளோரான் இருக்குன்னா ஃப்ளோரானோட ஹிஸ்டரி போட்டிருக்கோம். போட்டிருந்தேன் அந்த சேனல்ல, இப்ப இல்ல, இதுக்கப்புறம் இதுல எல்லாம் வந்துரும். சரி, ஓகே, நான் இதையும் வச்சுக்கிறேன். மொத்தம் 3 பாயிண்ட். அடி வாங்கிடுவேன் வரேன்னு சொல்றேன். இந்த 3 விஷயங்களை நீங்க கன்சிடர் பண்ணீங்கன்னா, சரி, ஓகே. ஒன்னு வந்து என்னன்னா விஷுவலைசேஷன், கேமரா கிளாரிட்டி, அதுக்கப்புறமேட்டு வந்து இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் அதிகமா கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். கொஞ்சம் அதிகமா கொடுக்கணும். பிகாஸ் நீங்க பேசிக்கா வந்து ஃபிஷ், நீங்க இன்னைக்கு என்ன ஃபிஷ் வாங்க போறீங்கன்னு சொல்லிடுறீங்க, அந்த ஃபிஷ் அன்பாக்சிங் பண்ணி உள்ள விட்டுறீங்க. ஓகே, இது எல்லாமே நார்மலா பண்றதுதான். பட் இதுவும் ஒரு பார்ட்டா இருக்கட்டும். இன்னொரு பார்ட் வந்து நீங்க நிறைய ஃபிஷஸ் பத்தி, நிறைய எவ்வளோ ஸ்பீசிஸ் இருக்கு, ஃபிஷஸ் நிறைய ஸ்பீசிஸ் இருக்கு, அதை பத்தி நீங்க சொன்னீங்க இன்னும் நல்லா இருக்கும். சரி, சோ இதெல்லாம் நீங்க மைண்ட்ல வச்சீங்கன்னா ஐ திங்க் இட் வில் பி a good சப்ஸ்கிரைபர்ஸ் நல்லா வரும், நல்ல ஒரு ரீச் கிடைக்கும் உங்க யூடியூப் சேனல். சோ இதெல்லாமே ஒரு டிராபேக்ஸ் தான் உங்க யூடியூப். இதுக்கு மேல பெரிய டிராபேக் ஒண்ணு இருக்கு, அது எல்லாருக்குமே என்னன்னு தெரியும். ஏன்னா நம்மள்ட்ட அந்த கன்சிஸ்டன்சி கிடையாது. ஆக்சுவலா இவர் என்னன்னா எல்லா சண்டேயும் வந்து ப்ராமிஸ் பண்ணிருக்காரு, அது யூடியூப்ல வந்து போட்டுருக்காரு. சும்மா மை ப்ராமிஸ் அண்ட் ஐ ஆல்வேஸ் கீப் வித் மை ப்ராமிஸ் அப்படின்னு போட்டிருக்காரு. அந்த வீடியோவே அவர் பிரீச் பண்ணி அடுத்த வாரம் சாரி கேட்டாப்ல. சோ விடுங்க, அது கன்சிஸ்டன்சி இஸ் a key அப்படின்ட்டு சக்சஸ் சொல்லுவாங்க. பட் இல்ல, பிகாஸ் we are researchers. இவரு பிஹெச்டி பண்றா, நானும் பிஹெச்டி பண்றேன். சோ இந்த டைம் கிடைக்கிற டைம்ல தான் நாங்க வந்து இந்த வீடியோஸ் எல்லாம் எடுத்து போடுறோம். சோ அதுக்குள்ள கவர் பண்றதுக்கு எங்களுக்கு நேரம் கிடையாது. சோ அப்படி கவர் பண்ணாலும் நாங்க சண்டே தான் போடுற மாதிரி இருக்கு. சோ எல்லா சண்டே அதை கவர் பண்ண முடியல, ஏன்னா எங்களால வீட்டுக்கு போகணும், அப்புறம் நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. சோ இனிமேல் வந்து நாங்க இம்ப்ரூவ் பண்ணி, கமிட்மெண்ட்ஸ் அப்படிங்கறத விட இதனால ஒரு வீடியோ உட்காந்து பண்றதுக்கு ஒரு 2 hours ஆகுமா, 2 hours ஆகும், அவ்வளவுதான். பட் ஆக்சுவலா என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன் இந்த கன்சிஸ்டன்சி வர மாட்டேங்குதுன்னா, அடுத்து உட்காந்து ஒரு கான்செப்ட் வந்து டக்குன்னு யோசிச்சு முடிவு பண்ண முடியலா, ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போ கமெண்ட்ல ஒருத்தவங்க கேக்குறாங்கன்னு வச்சுக்கேன், எனக்கு வந்துட்டு இது இரிடிசன் கேட்ஃபிஷ் ஷார்க் பத்தி போடுங்க, பிளாக் ஷார்க் பத்தி போடுங்க அப்படின்னு கேக்குறாங்கன்னா, நான் அதை உட்காந்து ஃபர்ஸ்ட் ரிசர்ச் பண்ணி எடுத்துருவேன். ஓகேவா, அது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. பார்த்து விக்கிபீடியாவோ இல்ல அதர் யூடியூப், இப்ப நான் வந்துட்டு இப்ப பாக்குறேன்னா ஒரு யூடியூப் சேனல் பார்த்து பேசுறாள் கிடையாது, ஒரு 10-15 யூடியூப் வீடியோ பார்க்கணும், பார்த்து அதை பேசி முடிச்சுட்டு என்ன பண்ண. ஏன்னா என்னோட ஒர்க் கம்ப்ளீட்டா சிஸ்டமேட்டிக், சரி கம்ப்யூட்டரைஸ்டு ஒர்க் அப்படிங்கிறப்ப கண்ணு ஒத்துழைக்க மாட்டேங்குது, அதான் பிரச்சனை. சோ மேபி அத காடி போட்டுருக்காரு, காடி போட்டோம் அவரு. நான் சொல்றேன் ஒன்னும் பிரச்சனை இல்லை, எனக்கு கண்ணு தெரிய மாட்டேங்குது. சோ அதனால இதெல்லாம் வந்து ஒரு சில டிஸ்அட்வான்டேஜ், அவரால வீடியோ கண்டினியூ பண்ண முடியல. கமெண்ட் செக்ஷன் பொறுத்த வரைக்கும் அதுலதான் எல்லாமே எனக்கு மேக்சிமம் கான்செப்டுக்கு வந்து எனக்கு கொடுக்கறதே கமெண்ட் செக்ஷனும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிரைபர்ஸும் தான். என்ன பேசணும், எது தேவை அப்படிங்கறதெல்லாம் வந்து அதுலதான் நம்ம பாக்குறது எல்லாமே. நீ நினைக்கிற கமெண்ட் செக்ஷன் பத்தி என்ன நினைக்கிற? கமெண்ட் செக்ஷன் படி நான் கமெண்ட்ஸ் கோத்ரூ பண்ணதுல இருந்து நிறைய பேர் என்ன கேக்குறாங்கன்னா, இந்த ஃபிஷை பண்ணுங்க அந்த ஃபிஷை பண்ணுங்கன்னு அவங்களுக்கு ஒரு ஈகர்னஸ். சோ அத வந்து நீங்க ஃபுல்ஃபில் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். அது பண்ணிடலாம், அது பிரச்சனை இல்லை. அது வந்துட்டு அது இன்ஃபோ வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு கூட போட்டலாம். பட் ஆனா அதுல ஒரு சின்ன ப்ராப்ளம் மட்டும் இருக்கு. என்னன்னா ஒரு சில ஃபிஷஸ் பத்தி பெருசா இன்ஃபர்மேஷனே நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. எவ்வளவுதான் உட்காந்து தேடி பார்த்தா இவர் வீடியோ வந்து நிறைய பேர் பாக்குறாங்க, தினைக்கும் பாக்குறாங்க. நிறைய பேர் ஃபிஷ் ஆபீஸ் ஆல்சோ சீயிங் ஹிஸ் வீடியோ. சோ அவங்களும் ரிசர்ச்சர்ஸ் தான், இவனும் ரிசர்ச்சர்ஸ் தான். பட் அவங்களே வந்து கொஸ்டின்ஸ் கேக்குறாங்க, இது மாதிரி இத பாத்துனீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு. சோ இந்த ஃபிஷ் பத்தி போட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு. சோ அதுக்கெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காரு. பண்ணுவோம், இதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் ரெகுலரைஸ் பண்ணிட்டு கரெக்டா போட்டுடலாம். கேமரா கொடுப்பான், இதுக்கப்புறம் ரெகுலரைஸ் பண்ணிட்டு கரெக்டா போட்டுடலாம். ஓகேவா, பட் நானும் கொஞ்சம் கான்செப்ட் எல்லாம் யோசிச்சு வச்சிருக்கேன். என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து எல்லாரும் பண்ற மாதிரியே நிறைய கேட்கறதுல நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ் தான் அவருக்கு வரும். ஏன்னா நிறைய பேர் என்கரேஜ் பண்ணிருக்காங்க கமெண்ட் செக்ஷன்ல, பூஸ்ட் அப் பண்றதுக்கு நிறைய கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. நான் பார்க்கலையே. ஆமாமா, ஐயோ நான் பார்க்கலையே. சோ இதுவும் பேரலா வந்துட்டு இருக்கு. சோ இதான் நான் வந்து கமெண்ட் செக்ஷன் அனலைஸ் பண்ணது. ஆனா நான் கமெண்ட் போட்டது கிடையாது. அதாவது என்னமோ சொல்ல வந்தேன்டா, மறந்துட்டேன்டா. ஐயோ ஒரு நிமிஷமா, ஏதமோ சொல்ல வந்தேனே, மறந்துட்டேனே.
ரெகுலரைசேஷன். இப்ப நான் வந்து ஒரு சில கான்செப்ட்ஸ் வந்துட்டு பார்த்து வச்சிருக்கேன். என்ன அப்படின்னா ஆஸ் யூஷுவல் எல்லாரும் மாதிரி ஒரு அன்பாக்சிங், ஓகேவா, ஒரு அன்பாக்சிங் வீடியோ வந்துடும், ஒரு அன்பாக்சிங் வீடியோ போடலாம். அதுக்கப்புறமேட்டு வந்து ஃபிஷ் டாக் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு ஃபிஷ்ஷை பத்தி நம்ம வந்து ஒரு இன்ஃபோ கொடுக்கும்போது நான் மட்டும் பேசாம இனிமேல் இவரு என் கூட உட்காந்து பேசுவாரு, 2 பேருமே ரெடி பண்ணி. ஏன்னா ஆஸ் அ ஃபிஷ் ஹாபிஸ்டா நான் பேசுவேன், ஆஸ் அ ஜென்ரல் மேனா இவரும் உட்காந்து பேசுவாரு. ஏன்னா ஒரு ஹாபிஸ்ட் அந்த ஃபிஷ்ஷை பாக்குறது ஒரு மாதிரி இருக்கும், வெளியில இருக்கவங்க அந்த ஃபிஷ்ஷை பாக்குறது வேற மாதிரியான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்கும். கரெக்ட், பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்கும், ஒரு பார்வை கிடைக்கும். ஏய் இங்கிலீஷ்ல ஏன்டா நீ வேற, ஒரு பார்வை கிடைக்கும். அப்படிங்கிறப்ப அது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டா நான் பாக்குறேன். இது 2. தேர்ட் ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் டிசீசஸ் பத்தி கவர் பண்ணலாம்னு நான் இருக்கேன். ஓகே, டிசீசஸ் பத்தி வெயிட் பண்ணுங்க. சாரி ஃபார் இன்டரப்ஷன். இவர் ஃப்ளவரான் ஒன்னு தானோஸ்னு சொல்லியிருப்பாரு, அப்போ கிரேட்டோஸ் சொல்லியிருப்பாரு, மறந்துட்டேன். அவர் வந்து 3 டைம்ஸ் சர்வைவரா இருந்திருக்காரு. சர்வைவர் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படின்னா அவர் தான். ஏன்னா 3 தடவை அவன் காப்பாத்திருக்கான், மெடிசன் கொடுத்தும் சரி, எல்லாமே சரி. பிகாஸ் ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன் இருந்தது. நானா பார்த்து பயந்தேன், குடல் தள்ளி வெளியில இருந்தது. அந்த இதெல்லாம் பார்க்கும்போது அந்த லாரன்ஸ் இது வரும்ல, யோ சும்மா இருக்கா இந்த படம் பத்தின பேச இது பச்சா போய் பேசுறாங்க அந்த லாரன்ஸ். குடல் தள்ளி சும்மா சில்லு சில்லு சில்லுற மாதிரி. சோ குடல் வெளியில வந்து அது நீந்திட்டு இருக்குது. பட் ஸ்டில் தட் இருக்கு. ஃபர்ஸ்ட் வீடியோல கூட கிரேட்டோஸ் தான் நல்லா டெவலப் ஆயிட்ட. பட் அவர் ரியலி ஒரு ஃபைட்டிங் மிஷின் தான் சொல்லுவேன். ஆக்சுவலா ஒரு ஹம்பே இல்லாம இருந்தாரு. பட் இப்போ ஹம்ப் அங்கங்க பாக்குறேன்னு நினைக்காதீங்க, ஆக்சுவலா கிரேட்டோஸ் அங்கதான் இருக்கு. அதுதான் அங்கங்க பாத்துக்கிட்டு அனலைஸ் பண்ணி நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஹம்ப் வர ஆரம்பிச்சிருச்சு. சோ இது வந்து ஒரு கிரேட்டஸ்ட் சர்வைவர் as far as seen அப்படின்னா. ஆமா, ஆக்சுவலா எனக்குமே அது வந்து ஒரு பெரிய இதுதான். ஏன்னா பெருசா எந்த மெடிசனும் கிடையாது, பட் ஃபுட்டு, அதுக்கப்புறம் மெட்டாஜில் 400 அதை வச்சுதான் ஃபுல்லா அதை காப்பாத்துனது. ஆக்சுவலா அப்புறம் ப்ளூ மெடிசன் போட்டாரு. ப்ளூ மெடிசன் வந்து ரெகுலரா எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணும். நான் இந்த தப்பு அதிகமா பண்ணிருக்கேன், டிசீஸ் பத்தி கவர் பண்ணுங்கிறப்போ சம்டைம்ஸ் மெடிசன் வந்துட்டு அதிகமா கொடுத்துருவேன். அதனால பைத்தியம் முடிச்ச மாதிரி மீன்லாம் சுத்தா இருந்தது, போய் ஒவ்வொரு மீனை கடிக்கிறது. ப்ளூ மெடிசன் அதிகமா போட்டா சம்டைம்ஸ் சில ஃபிஷ்க்கு ஆக்சுவலா இவருடைய மெயின் டிராபேக் என்ன, ப்ரொபோஷன் கரெக்ட்டா ஃபாலோ பண்ண மாட்டாரு. லேப்ல நான் ப்ரொபோஷன் வச்சா போட்டுக்கிட்டு இருக்கேன் ஜாலியா. அந்த ப்ரொபோஷனை ஃபாலோ பண்ணா I think he can save lot of fishes. நான் போட்ட டீ தான் இதுக்கே ப்ரொபோஷன் ஒழுங்கா போட்டேன், கைக்கு வரது போட்டதுதான். ஆனா உண்மையிலே ப்ரொபோஷன் உண்மையிலே கரெக்டா தான் இருக்கணும் மெடிசன்ஸ் பொறுத்த வரைக்கும். ஏன்னா இது போனா போது காப்பி, அது மீன் அப்படிலாம் விட முடியாது.